கருமிளகின் காரத்தன்மைக்கும் நறுமணத்துக்கும் காரணமான முக்கிய வேதிப்பொருள் பைப்பரின். இது நீரில் கரையாது, ஆனால் ஆல்கஹால் போன்ற கரிம கரைப்பான்களில் நன்கு கரையும். இச்சோதனைக்கு பொடியாக்கப்பட்ட கருமிளகு மற்றும் எத்தனால் போதுமானது. ஷார்ட்ஸ்லெட் சாதனத்தின் மையப்பகுதியில் மிளகுத்தூள் நிரப்பப்படுகிறது. அடிப்பகுதியில் உள்ள எத்தனால் சுமார் 78 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதித்து ஆவியாகி மின்தேக்கியில் குளிர்ந்து மிளகின் மீது சொட்டு சொட்டாக விழுகிறது. திரவத்தின் மட்டம் உயர்ந்து பக்கவாட்டில் உள்ள சைஃபன் குழாயின் உச்சத்தை தொட்டவுடன் அழுத்த வேறுபாட்டின் காரணமாக பைப்பரின் கலந்த திரவம் ஒரே கணத்தில் குவளைக்குள் இறங்குகிறது. தொடர்ச்சியாக 3 மணி நேரம் நடைபெறும் இச்சுழற்சியால் அடர் நிற சாறு கிடைக்கிறது. சாறு பிரித்தெடுத்தல் முடிந்தவுடன் நாம் பயன்படுத்திய எத்தனாலை வீணாக்காமல் மீண்டும் சேகரிப்பதற்காக எளிமையான வடிநீக்கல், அதாவது சிம்பிள் டிஸ்டிலேஷன் முறைக்கு மாறுகிறோம். அடர்ச்சாறு அடங்கிய குவளை மீண்டும் எத்தனாலின் கொதிநிலையான 78 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெப்பமூட்டப்படுகிறது. எத்தனால் மட்டும் ஆவியாகி தனியாக பிரிந்து மின்தேக்கிக்கு செல்கிறது. அங்கு மீண்டும் திரவமாக மாறி ஒரு குவளையில் சேகரிக்கப்படுகிறது. இச்செயல்முறையின் மூலம் பெரும்பான்மையான எத்தனால் மறுபயன்பாட்டிற்காக வெற்றிகரமாக மீட்கப்படுகிறது. பெரும்பாலான எத்தனால் நீக்கப்பட்ட பிறகு பிளாஸ்கில் அடர்த்தியான பைப்பரின் சாறு எஞ்சியிருக்கும். இப்போது இதனுடன் தூய்மையான நீர் மெதுவாக சேர்க்கப்படுகிறது. நீரை சேர்க்கும் போது கரைசலில் எத்தனாலின் செறிவு, அதாவது கான்சன்ட்ரேஷன் வெகுவாக குறைகிறது. இதனால் எத்தனாலில் கரைந்திருந்த பைப்பரின் நீரில் தொடர்ந்து கரைந்திருக்க முடியாமல் திட வடிவில் வீழ்படிவாக, அதாவது பிரசிபிடேட்டாக வெளியேற தொடங்குகிறது. அதுவே இந்த காட்சி. இதை எப்படி படிகங்களாக மாற்றுவது என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது